தமிழ் தேசிய பொதுக் கட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நாளைய தினம் பெரும்பாலும் வெளியிடப்படும். அது எங்கே எப்பொழுது வெளியிடப்படும் என்கின்ற விடயங்கள் ஊடகவியலாளர்களுக்கு முன்கூட்டியே அறிய தரப்படும். இன்றைய தினம் அதற்கான அதை இறுதிப்படுத்துவதற்கான சந்திப்பு நடைபெற்றது. அதிலே பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு பெரும்பாலும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளை எதிர்வரும் 3ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புகளை கருத்தில் கொண்டு அதற்கு முன்னதாக நாங்கள் அதை வெளியிடுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் தமிழ் மக்களிடம் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை ஒன்றுதான். இது வரலாற்றிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். இலங்கை தீவினுடைய வரலாற்றிலே தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்ற முதலாவது சந்தர்ப்பம். பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்ற பல்வேறு தமிழ் தலைவர்கள் கடந்த காலங்களில் போட்டியிட்டிருந்தாலும் ஏகோபித்த ஒரு பொது வேட்பாளராக ஒருவரை களமிறக்குவது இதுதான் முதல் சந்தர்ப்பம். இது வரலாற்றிலே ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். 2009க்கு பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது கட்சி ரீதியாக சரி, கொள்கை ரீதியாகவும் சரி சின்னாபின்னப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனுடைய உச்ச கட்ட நாடகங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக தமிழரசு கட்சிக்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களை ஓரணியிலே ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற செயற்பாடு காணப்படுகிறது. இதற்காக தமிழ் மக்கள் தங்களுடைய ஆணையையும் அங்கீகாரத்தையும் எங்களாலே முன்வைக்கப்படுகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்துக்காக வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் தமிழ் மக்களிடம் முன்வைக்கின்றோம். இணைந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தேசம் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்பட இருக்கிறது. ஏகோபித்தமாக தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை இழக்கவில்லை, தங்களுடைய உரிமை கோரிக்கையை கைவிடவில்லை. நாங்கள் தொடர்ந்தும் ஒரே நிலைப்பாட்டிலேயே இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக தென்னிலங்கை மக்களுக்கும் சரி, சர்வதேச சமூகத்துக்கும் சரி நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். பலரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்கின்ற ஐயப்பாடுகளை சர்வதேச ராஜதந்திர வட்டாரங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் காத்திரமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே திரு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் ஒரு வேட்பாளரை கூட நிறுத்த மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தாயகத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி, ஒவ்வொரு அமைப்புகளாக எங்களுடைய பொது வேட்பாளருக்கான ஆதரவை முன்வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சி 2009க்கு பிறகு, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர் தேசத்திலும் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ் உலகமெங்கும் ஒரு எழுச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த எழுச்சியை தமிழ் மக்கள் ஏகோபித்தமாக ஆதரிக்க வேண்டும், அதற்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். இது எதிர்வருங்காலத்திலே எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை முன்னகர்த்துவதற்கு ஒரு காத்திரமான செய்தியாக இது அமையும். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அதே நேரம் சில கட்சிகளினுடைய சில உறுப்பினர்கள் இந்த பொது வேட்பாளரை எள்ளி நகையாடுவது அல்லது அதை எதிரான விஷம பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆணையை குழப்புகின்ற விதமாக நீங்கள் செயற்படாதீர்கள். நீங்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து எங்களோடு இணைந்து இந்த பொது வேட்பாளருக்கான அமோக ஆதரவை வடக்கு கிழக்கிலே பெறுவதற்கான செயற்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள். ஆக குறைந்தது நீங்கள் ஒதுங்கியாவது இதிலே நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் சிலர் இதில் சொல்லுகிறார்கள், தமிழ் மக்கள் வாக்களிக்காவிட்டால் இது தமிழ் மக்கள் எங்களுடைய கொள்கைகளை கைவிட்டு விட்டார்கள் என்ற தோற்றம் ஏற்பட்டுவிடும் என்று, அதனாலே நாங்கள் எதிர்க்கிறோம் என்றும் சிலர் வேடிக்கையாக சொல்லுகிறார்கள். ஆகவே தயவு செய்து இதை தமிழ் மக்கள் அங்கீகரிக்கவில்லையாக இருந்தால் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் வலுவிழந்து விடும் என்று சொல்லுகின்ற தரப்பு நிச்சயமாக முன்வந்து இந்த கோரிக்கைகளை வெல்வதற்காக நீங்களும் எங்களோடு சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்கள் எல்லோரையும் அன்போடும் உரிமையோடும் நாங்கள் வேண்டுகிறோம். தென்னிலங்கையிலுடைய பிரதான வேட்பாளர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லது தென்னிலங்கைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான்.
நாங்கள் எங்களுடைய கொள்கைக்காக வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய தலைவரை தெரிவு செய்யுங்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி. அதன் பிற்பாடு இந்த கொள்கைகளின் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று வந்து உங்களுடைய ஜனாதிபதியோடு நாங்கள் இனப்பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்வது தொடர்பிலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் முன்வருவோம். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆணைக்கு நீங்கள் மதிப்பளித்து அதன் அடிப்படையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக புரையோடி போயிருக்கின்ற இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு மிக பிரதானமான காரணமான இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண நீங்களும் முழு மனதோடு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் 3 பிரதான வேட்பாளர்களிடம் முன்வைக்கின்றோம். நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்வதற்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, சையத் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கலாம் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் குறிப்பாக சொல்லும்படியாக எதுவுமே அங்கு இல்லை. 13வது திருத்தத்தை நிறைவேற்றுவது என்று ஒருவர் கூறுவதும், ஏனையோர் பழைய மாதிரியே அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு, அதாவது போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்க மாட்டோம், ஏனைய காணி அதிகாரங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற விடயங்களில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அதனை பற்றி குறிப்பிடாமலே அவர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும், அது மாத்திரமல்லாமல் முக்கியமாக நாங்கள் நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் சீர்குலைந்திருக்கக்கூடிய நாட்டில் பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதுதான் 3 பேருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதனை எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பதற்கு நிச்சயமாக இவர்களிடம் ஒரு சரியான பதில்கள் இருக்கிறதா என்பது பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனம் மிக நீண்ட காலமாக தனது உரிமைகளுக்காக போராடி பல லட்சம் மக்களை இழந்த ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எந்த விதமான காத்திரமான முன்மொழிவுகளையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை நாங்கள் முதலாவது தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் போன்றோர் சொன்ன மாதிரி ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்பவர்களை நாங்கள் ஆதரிக்கலாம் என்று சொன்னால் அதற்கான ஒரு சொல்லாடல் எதுவும் கூட இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே முக்கியமாக இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தமிழரசு கட்சியிடம் கோருவதும் கூட அரசு இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அனைத்துமே தமிழ் மக்களினுடைய நியாயபூர்வமான உரிமைகளை கொண்டு வருவதற்கான எந்த விஷயங்களும் உள்ளடக்காமல் இருப்பதன் ஒரு அடிப்படையில் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக தமிழரசு கட்சி முழுமையாக முன்வந்து அதற்கான வெற்றியை உறுதிப்படுத்துவதனூடாக நிச்சயமாக அது பாரிய மாற்றங்களை தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி அவர்கள் ஒரு காத்திரமான சரியான தீர்மானங்களை எட்ட வேண்டும் என்பது இன்றைய காலத்தினுடைய தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே ஈட்டிக்கு போட்டியாக செயற்படுகிறோம் என்பதை விடுத்து தமிழ் மக்களினுடைய வாக்குகள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு கிடைப்பதனூடாக தமிழ் மக்களது உரிமைகளை எதிர்காலத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலம் வென்றெடுப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் குறிப்பாக இதனை எதிர்க்கக்கூடியவர்கள் தமது மனநிலைகளை மாற்றி தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவுமே ஒரு சரியான ஆலோசனைகளை வைக்காத சூழ்நிலையில் அவர்கள் அவ்வாறான நிலைக்கு வர வேண்டும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு விருப்பம். அதனை நாங்கள் எங்களது கோரிக்கையாகவும் அவர்களுக்கு முன்வைக்கின்றோம். அதே சமயம் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கான எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாளைய தினம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது முக்கியமாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை
அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதை குறியாக வைத்து எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது அமைந்திருக்கும். நாளைய தினம் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உரிய காலகட்டத்தில் நாளைய தினமோ அல்லது நாளை மறுதினமோ கூட எனக்கு தெரியவில்லை, அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது வெளியிடப்படும்.